வெல்கம் மை டியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரையோட நன்மைகள் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோமே. கண்டிப்பாக மாறி வரும் நம்ம லைஃப் ஸ்டைல் காரணமாக நம்ம விதவிதமான ஆரோக்கிய பிரச்சனைகள் நம்ம சந்திக்கணும். இத்தகைய ஆரோக்கிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமானால் அது நமது கைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்க சத்துக்கள் நிறைந்த உணவு முறைகளை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். அந்த வகையில் கீரை வகைகளை நம் உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல்நலத்தை பாதுகாக்கலாம் என்பது நிறைய பேர் சொல்லி வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த கீரையில் சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து போன்றவை மிக அதிக அளவில் நிறைந்துள்ளது. நீர் சத்து, புரதம், கொழுப்பு, தாது உப்பு, மாவு சத்து ஆகியவையும் இந்த சிறுகீரையில் நிறைந்துள்ளது. இந்த கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி ஆகிய ஊட்டச்சத்துக்களும் அடங்கியுள்ளன. சரி வாங்க, இந்த ஊட்டச்சத்துக்களை அமைச்சுக்க நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் தருது, யாரெல்லாம் இந்த கீரையை சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த நேரத்தில் சாப்பிடணும், அதை பற்றி தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்த் டிப்ஸ் 24 தமிழ் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த பயனுள்ள தகவலை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிக நார்ச்சத்து நிறைந்த கீரை வகைகளில் சிறுகீரையும் உண்டு. எனவே இந்த சிறுகீரையை நீங்கள் உணவில் அதிக அளவு சேர்த்துக்கொள்பவர்களுக்கு வயிற்றில் உணவு நன்றாக செரிமானமாக உதவுகிறது. மேலும் தீவிரமான மூலம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகளையும் சுலபத்திலே இந்த சிறுகீரை தீர்க்கிறது ஃப்ரெண்ட்ஸ். எனவே கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக அந்த உணவில் சிறுகீரையை சேர்த்துக்குங்க. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது வயது கூடிக்கொண்டு செல்லும் போது குறைந்து கொண்டே வரும். எனவே சிறுகீரையை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்வதன் மூலம் இந்த சிறுகீரையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இரத்தத்தில் கலந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மேலும் வெளியிலிருந்து உடலுக்குள் வரும் நோய்களை உண்டாக்கும் ஆபத்தான நுண்ணுயிர்களை எதிர்த்து அவற்றை அழித்து உடலை தொற்று நோய்களை அண்டாதவாறு காக்கிறது. எனவே கண்டிப்பாக சிறுகீரையை நீங்கள் எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகரிக்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக உடலில் இரத்த சோகை குறைபாடு ஏற்படாமல் இருக்க இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பது அவசியம். சிறுகீரையை வாரம் ஒரு முறையாக சாப்பிடுவதற்கு இரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது இந்த சிறுகீரை. இன்றைய காலத்தில் தவறான உணவு மற்றும் வாழ்க்கை முறைகளால் பல ஆண்களுக்கு அவர்கள் விந்தணுக்கள் குறைந்த மலட்டுத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அதிகமாகின்றன. சிறுகீரை ஆண்களின் உடலில் உயிரணுக்களை பெருக்கும் திறன் கொண்டதாகும். இதை சாப்பிடும் ஆண்களுக்கு விந்தணுக்கள் பெருக்கம் ஏற்பட்டு மலட்டுத்தன்மை நீங்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனவே கண்டிப்பாக ஆண்கள் எல்லாமே இந்த சிறுகீரையை உணவில் சேர்த்துக்குங்க. சிலருக்கு கல்லீரலில் அதிக அளவு நச்சுக்கள் சேருவதால் அதீத அழற்சினாலும் கல்லீரல் வீக்கம் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனையை சரி செய்வதில் இந்த சிறுகீரை ஒரு சிறந்த இயற்கை மருத்துவ உணவாக இருக்கிறது. வாரத்திற்கு 2-3 முறையாவது இந்த சிறுகீரையை நீங்கள் சாப்பிட்டு வந்தால் கல்லீரலில் இருக்கும் கிருமிகள் மற்றும் நச்சுக்கள் நீங்கி கல்லீரல் வீக்கம் குணமாகிறது. இந்த சிறுகீரை யாரெல்லாம் சாப்பிடலாம்னு பார்த்தீங்கன்னா, உடல் பருமன் கொண்டவர்கள், இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் மற்றும் முதியவர்கள் ஆகியோர்கள் இந்த கீரையை நீங்கள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த சிறுகீரையை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இரவில் கீரை சாப்பிடவே கூடாது. ஏனென்றால் கீரைகளில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் அது எளிதில் செரிமானமாகுது ஃப்ரெண்ட்ஸ். எனவே நீங்கள் இரவில் கீரையை சாப்பிட்டு அதிகமாக தவிர்த்திடுங்க. அதே போல் கீரையுடன் நீங்கள் முட்டை, பால், தயிர், அசைவம் போன்றவற்றை நீங்கள் சேர்த்து சமைக்கக்கூடாது. ஏனென்றால் இவை ஒன்றாக சேர்ந்தால் மலச்சிக்கலையும் வயிற்று பிரச்சனைகளையும் உருவாக்கும். எனவே கண்டிப்பாக நீங்கள் கீரையோட அசைவ உணவுகளை நீங்கள் சேர்த்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சிறுகீரையில் விட்டமின் ஏ அதிகம் நிறைந்திருப்பதால் இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை தடுக்கிறது. மேலும் விழிப்படலம், கருவிழி ஆகியவற்றின் நலத்தையும் மேம்படுத்துகிறது இந்த சிறுகீரை. சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் பை மற்றும் அதை சார்ந்த உறுப்புகள் சிறப்பாக செயல்பட சிறுகீரை உதவுகிறது. சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்குவதற்கும் இந்த சிறுகீரை உதவுகிறது. உடலில் அடிபடும் போது இரத்த காயங்கள் ஏற்படுகின்றன. இந்த இரத்த காயங்களை சீக்கிரத்தில் ஆற்றும் தன்மை இந்த சிறுகீரை கொண்டுள்ளது. காயங்களில் கிருமி தொற்றும் ஏற்படுவதையும் தடுப்பதுடன் காயங்களை சீக்கிரம் ஆற்றுகிறது இந்த சிறுகீரை. சிறுகீரையில் நிறைந்துள்ள சத்துக்கள் உடலின் எலும்பு வளர்ச்சி மற்றும் உறுதி, இதயம், இரத்தம், நரம்புகளின் சீரான இயக்கம் என ஒட்டுமொத்தமான உடலின் நலனுக்காக உதவுகிறது இந்த சிறுகீரை. எனவே இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த சிறுகீரையை கண்டிப்பாக நீங்கள் உணவில் எடுத்து பயன்பெறுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.